ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்படாமல் பட் 24 மணி நேரம் என்னோட கிச்சன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்படாமல் ஒரு குட்டி குட்டி வேலைகள் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சன் நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குங்க. அப்படி என்னென்ன குட்டி டிப்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ காலையில் எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்து வீட்டு கிச்சனும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். பட் இதில் வந்து என்னென்ன சின்ன சின்ன வேலைகள்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் வந்து பேஸ்ட்டோ கம்ஃபர்ட்டு ஷாம்பெல்லாம் வச்சு டெய்லி என்னால் க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. பட் என்னோட கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் சூப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கையோட இந்த சின்ன சின்ன பாத்திரத்துக்கு சாதம், ரசம், இந்த மாதிரி பொரியல் எல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாமே சிங்கில் எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டென்ஷன் ஆகாமல் இதை மட்டும் நம்ம செஞ்சிடலாம். என்ன அப்படின்னா, நம்ம சமைச்சதை சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரமெல்லாம் தூக்கி சிங்கில் போட்டாச்சு இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு டவலில் மட்டும் தண்ணியை லைட்டாக நனைச்சி எடுத்துக்கங்க. நீங்கள் ஷாம்பு கம்ஃபோர்ட் அந்த மாதிரி எதுவுமே இன்றைக்கி எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு டவல் நனைச்சி எடுத்துகிட்டு அதை மட்டும் ஒரு தொடச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கையோட அந்த டவல் வந்து ஈரமாக இருக்குது இல்லைங்களா, அதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும். அதையும் இந்த மாதிரி வந்து வால்டைல்ஸ் சும்மா ஒரு டைம் தொடச்சி விட்டுருங்க. இப்போ டெய்லியுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து கொஞ்சம் சங்கடப்படாமல் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த ஈரட்டவல் வச்சு தொடச்சி இல்லைங்களா, அது லைட்டாக ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தான் பிடிக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ஒரு டவல் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு கேஸ் ஸ்டவ் வேலையும் நான் முடிச்சாச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு பார்த்துடலாம். என்னதான் இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சாலும் கிச்சன் க்ளீனாக வச்சாலும் பட் குப்பையாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது இல்லைங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் அப்படியே நம்ம போட்டு வைக்கிறதுனால கீழே வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் விருந்து கிச்சன் வந்து கசகசன் ஆயிடுது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, போன வருஷம் வந்து நம்ம தூக்கி போடுவோம் இல்லைங்களா, அந்த கேலண்டர் தூக்கி போடாமல் இதுக்கு அழகாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து சும்மா கிழிச்சு கூட அது மேலே வச்சிடலாம். டைம் இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்பும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. ஃப்ரீ டைமில் இதையும் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம இதை வாஷ் பண்ணி வச்சாலும் அந்த குப்பை வந்துட்டே இருக்குது இல்லைங்களா. அதுக்கு இதுக்கு சரியான தீர்வு என்ன அப்படின்னா இது ஒன்று தான். ஸோ இதையும் கொஞ்சம் முடப்படாமல் நம்ம இதையும் ரெடி பண்ணி எடுத்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலையும் சூப்பராக க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அது வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் எடுத்து அதில் போட்டு வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம். இதில் ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, இந்த வெங்காயம் மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு நம்ம வெளியில் தான் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு போட்டுருங்க. அதுவும் ஒரு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்னதான் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அளவாக வந்து ஆயில் வர்றக்காக இந்த மாதிரி பாட்டில் வாங்கினாலும் என்னாகும் அப்படின்னா, கொஞ்சமாவது அந்த ஆயில் லீக்கேஜ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ட்ரே ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிற்காது. அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் வந்துச்சு அப்படின்னா கீழே எந்த லீக்கேஜும் இல்லாமல் இருக்குங்க. ஸோ இந்த குட்டி டிப்பும் நீங்கள் அதோட கையோட ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே கடுப்பாக்கக்கூடிய ஒரே வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பாத்திரங்கள் வருது. இன்னொன்று என்ன அப்படின்னா, துணி மடித்து வைக்கிறது. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நம்ம டக்குன்னு செய்கிறவங்க இந்த மாதிரி பாத்திரங்கள் வருதும் துணி மடிக்கிறது கொஞ்சம் நமக்கு கடுப்பாக இருக்குது இல்லைங்களா. பட் இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும். யாருமே வந்து செய்ய மாட்டாங்க நமக்காக. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் முடிச்சுட்டு பாத்திரம் கையோட கழுவி வச்சா தான் கிச்சன் பார்க்கும்போது நீட்டாக இருக்குங்க. சிங்கெல்லாம் எவ்வளோதான் க்ளீனாக இருந்தாலும் இந்த தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லை எறும்பு தொல்லை இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இருக்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன தான் போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா நைட் டைமில் அந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமே ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு சிங்க் வந்து எவ்வளோ தான் க்ளீனாக இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். சிங்க் அடைப்பு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக பேக்கிங் சோடா சேர்த்து அதில் சுடுதண்ணி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சிங்க் அடைப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பேக்கிங் சோடா சுடுதண்ணி சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சிங்க் அடைப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்ச கையோடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு வேலை எதோ இருக்குதோ இல்லையோ சிங்கை கையோட கழுவி முடிச்சிடலாங்க. ஏன் அப்படின்னா, பாத்திரம் கழுவி முடிச்சோன்னே சிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதையும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சோப்போ லிக்விடோ வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் தனியாக அதுக்காக வச்சுக்கோங்க. அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, தொல்லை எறும்பு தொல்லை விட கரப்பாம்பூச்சி தொல்லையாக இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியில் கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, 2-3 கற்பூரத்தை தாராளமாக பொடிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த
அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீதி இருக்கிற தண்ணியை அது உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குங்க. இதுக்கு மட்டும் செய்யாமல் அந்த வேஸ்டேஜெல்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த டப்பா கூட நீங்கள் அந்த மாதிரி தாராளமாக செஞ்சுக்கலாம். எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணியில் பேக்கிங் சோடா கலந்து நீங்கள் வந்து சிங்கில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. இந்த வேஸ்டேஜெல்லாம் நம்ம போட்டு வைப்போம் இல்லைங்களா, மீதி மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே அந்த டப்பா கூட கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அதுவும் கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறக்கு நல்லா இருக்குது, பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயும் லைட்டாக ஒரு கற்பூரத்தை பிடிச்சி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சன் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் வந்து டெய்லியுமே அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் எடுத்து வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, டவல் தண்ணியில் நனைச்சி ஒரு டைம் லைட்டாக தொடச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே அது பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. கிச்சன் எவ்வளோ க்ளீனாக வைக்கிறோமோ அதே மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற டவலும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணுங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக சுடுதண்ணி, வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா இல்லை ஷாம்பு, லிக்விட் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அதையும் நல்லா அலாசி எடுத்து காய வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குங்க. ஸோ 2 நாளைக்கு ஒரு டைமாவது கிச்சன் டவலெல்லாம் இந்த மாதிரி துவைச்சி எடுத்துக்கோங்க சுடுதண்ணியில் போட்டு. டெய்லி மற்ற ரூம்ஸ் எல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ இல்லையோ, கிச்சன் வந்து குட்டி கிச்சனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லேயுமே. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக சுடு தண்ணி இல்லாட்டி பச்சை தண்ணி கூட எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக கற்பூரத்தை பிடிச்சி உள்ளே சேர்த்து கிச்சன் மட்டும் நீங்கள் மாப் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது கிச்சனில் வந்து ரொம்ப பிசுன்னு இருக்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. கிச்சன் வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஸோ இந்த மாதிரி கிச்சன் மட்டும் டெய்லியுமே மாப் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் அதில் வந்து நான் கற்பூரத்தை சேர்த்தேன் அப்படின்னா, நீங்கள் லிக்விடு ஷாம்போ இல்லை மற்ற லிக்விட் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் சேர்த்தீங்க அப்படின்னா 2 டைம் மாப் போடுற மாதிரி வருங்க. நமக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ லைட்டாக மட்டும் நீங்கள் கற்பூரத்தை பிடிச்சி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. எப்போவுமே டஸ்ட்பினில் வந்து டெய்லி குப்பை வந்து அப்படியே வைக்கக்கூடாதுங்க. குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த டஸ்ட்பினை கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேப்பர் போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலே முடிஞ்சது அப்படின்னா ஒரு கற்பூரத்தை கூட லைட்டாக பிடிச்சி உள்ளே சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்படாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து 24 மணி நேரம் க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.